இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் சினிமாக்காரன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன். இந்த படத்துல மணிகண்டன், சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. நக்கலைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முழு நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைவை அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேக் எண்டில் இருந்து இரவும் பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டு கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்கிறதுக்கு உதவிய நக்கலைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எங்களால் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்க முடியாது. ரெண்டாவது, குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டோடனே பல பேர் அந்த சொல்லினாலே அது ஏதோ ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆப்பிள், ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆரஞ்சு. ஆப்பிளும் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு புது ஆப்பிள் தான். அது மாதிரி தான் குடும்பஸ்தனும். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர், ஏமாத்தும். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கிரிப்டை லேஸில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும்போதே ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாமல் இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. ஸோ இந்த கதையில் ஒரு 100 பேர்த்த தூக்கி ஏரில் பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போது இந்த ஒரு ஹீரோவை யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை மணிகண்டன் சார் அவர் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்பினோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார். இந்த கதையை அவர் நம்பினார். இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கொலீக்ஸாக தான் எங்களுடைய பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த படம் நிறைவாக இருக்கிற இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சகோதரர்கள் போல் ஆகிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் பல வகைப்பட்டு இருக்குது. வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் அவர் இந்த படத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல. அவர் எங்களோட உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்கள் விவாதிச்சிருக்கோம். விவாதத்தின் வழியே தான் இந்த கதைக்குள்ளே அவர் மேலும் 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 தன்னை உள்ளே பிளெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு, ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு தருணத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன்ஸ் உதவிச்சு. அடுத்தது ஷூட்டிங்கில் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது பல நேரங்களில். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அந்த வகையில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ஹீரோவை டீல் பண்ணுறோங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லணும். மூன்றாவதாக, இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட நுவான்சஸ், அந்த நுவான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது ஒரு வேலை. நாங்கள் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணியிருந்தோம்.
பட் அதை இன்னும் ஷார்பன் பண்ணுறதுக்கு, இன்னும் சில நுவான்சஸை உள்ளிருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மணிகண்டன் சார்னுடைய அவருடைய டேஸ்ட், அவருடைய வியூ, அவருடைய வேர்ல்டு வியூ, அவருடைய அவுட்லுக், இது எல்லாமே பயன்படுச்சு. அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ரைட்டராக இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்துலேயே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் இந்த கதை வேறு யாரையும் நம்பிஇல்லை. இந்த படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களை நம்பி தான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வே மேக்னா, ஜென்சன் திவாகர், அனிருத், நிவேதிதா, குடசநாடு கனகமாமா, ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கலர் பேலட்டு இந்த படத்தில் ஆக்டர்ஸுங்கிற வகையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரை நான் வைஷாக் பற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, குறிப்பாக ஆர்ஆர் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமானது. காட்சிகள் ரொம்ப வேகமாக நகரும், நிறைய துண்டான காட்சிகள், மாண்டேஜஸ் நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு கோர்வையாக ஆர்ஆர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் பண்ணியிருந்தார். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக். ஒரு ஒரு காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசைக்கோர்வையை நீங்கள் பார்ப்பீங்க. அதை என்னால் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும்.